வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் Tkhealthtips மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சீசனல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், நமது காலத்திற்கேற்ப சமயத்திற்கேற்ப இயற்கை எண்ணெய் வந்துட்டு சில பழங்களையும் சில காய்கறிகளையும் அந்தந்த நேரத்திற்கேற்ப கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு ஜாக் ஃப்ரூட் என்று சொல்லக்கூடிய இந்த பழாப்பழம் தான். இந்த பழாப்பழம் முக்கணிகளில் ஒன்றாகும், அதாவது மா பழா வாழை என்று சொல்லக்கூடிய அந்த முக்கணிகளில் ஒன்றாக நமக்கு இறைவன் இந்த பழாப்பழத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பழாப்பழத்தில் ஒரு முக்கியமான சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப அதிக இனிப்பு சுவையை கொண்ட ஒரு பழமாகும். ஸோ இந்த பழத்தை சர்க்கரை நோய் உள்ளவர்கள் சாப்பிடலாமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதற்கான விடையையும் மருத்துவ நன்மைகளையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த ஜாக் ஃப்ரூட் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாகத்திலும் கிடைக்கக்கூடிய ஒரு பழமாக இருந்தாலும் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் சவுத் இந்தியா, அதாவது தென்னிந்தியாவுக்கு சொந்தமான ஒரு பழமாகும். ஸோ இதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா பொட்டாசியம், மேக்னீசியம், காப்பர், ஜிங்க் மற்றும் புரோட்டீன், ஃபைபர், விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி, இதில் மனிதருக்கு தேவையான எசென்சியல் நியூட்ரியன்ஸ் அனைத்தையும் அடங்கப்பெற்றது இந்த பழம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழம் தான் உலகத்திலேயே பெரிதாக வளரக்கூடியதாகும். அதாவது இது 35 kgs மட்டும் வளரும். உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பழ வகைகளில் நம்மளுடைய ஜாக் ஃப்ரூட்டும் ஒன்றாகும். இப்போ சுவை அதிகமாக இருக்குது சார். இதை சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகக்குறி. இதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தானுங்க. பழத்திற்கும் உங்களுடைய டயபெட்டிக் மெல்லிட்டஸ் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. காரணம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் ஆகட்டும், இதில் இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் சுகர் ஆகட்டும், அல்லது ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகட்டும், இதெல்லாம் நம்மளுடைய சுகர் லெவலை அதிகமாகாமல் தடுக்கக்கூடியதாகும். இந்த பழம் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் வகையைச் சேர்ந்ததாகும். இந்த லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இது ஒரு மெஷர்மெண்ட்டு. அதாவது நம்ம சாப்பிட்டவுடன் எந்த உணவு சாப்பிட்டாலும் எவ்வளோ சர்க்கரையின் அளவு எவ்வளவு அதிகமாகுங்கிறது என்பதை கணக்கெடுக்கக்கூடியது தான் இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் என்பதாகும். ஸோ அந்த வகையில் இந்த ஃப்ரூட் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஆகும். ஸோ இந்த பேன்க்ரியாஸில் கெட்ட செல்கள் எல்லாம் அதாவது அழியக்கூடிய செல்கள் எல்லாம் சீக்கிரம் அழித்து இன்சுலினை தூண்டி விடுவதற்கும் ஜாக் ஃப்ரூட் மிக உதவியாக இருக்கிறது என்று பலவிதமான ஆராய்ச்சிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால் கண்டிப்பாக இதில் நேச்சுரல் சுகர் இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் எந்த பயமும் இல்லாமல் இந்த பழத்தை சாப்பிடலாம். இப்போ என்ன ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னா, நீங்கள் அதிகமான சர்க்கரை லெவலில் இருக்கிறவங்களாம் ரிப்பன்ட் ஃப்ரூட், அதாவது ரொம்ப இனிப்பாக இல்லாமல் ரொம்ப பழுத்த பழமாக இல்லாமல் ஸோ ஒரு மீடியமாக இருக்கிற பழாப்பழத்தை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும். அதனால் ஒரு மாடரேட் லெவலில், ரொம்ப அதிக லெவலில் சுகருக்கு நல்லது அப்படிங்கிறதுனால இதை அதிக லெவலில் நீங்கள் கன்சியூம் பண்ணாமல் குறைந்த அளவில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிளட் சுகர் லெவலை குறைப்பதற்குத்தான் மிக மிக உதவியாக இருக்கும். அதனால் சர்க்கரை நோயாளிகள் பயப்படாமல் இந்த பழத்தை சாப்பிடலாம். இப்போ அடுத்தது டைஜஸ்டிவ் சிஸ்டம். இதில் ரிச் இன் ஃபைபர், அதாவது இன்சாலிபிள் ஃபைபர் மற்றும் சாலிபிள் ஃபைபர் இரண்டும் இந்த பழத்தில் அதிக அளவில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பழமாகும். இதை நல்லா நைட்டில் தேனில் தொட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா மிக சிறந்த மலமிளக்கி ஆகும். காலையில் ஃப்ரீயாக உங்களுக்கு ஒரு மோஷன் போகும். நல்லா அதாவது முழுமையான மலம் கழிவதற்கும் இந்த பழம் உதவியாக இருக்கும். அதே மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் ஜீரண குறைபாடுகள் இருக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிடும் பொழுது உங்களுடைய ஜீரணம் மேம்படும். இது டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு மிக சிறந்த முறையில் உதவக்கூடியதாகும் இந்த பழாப்பழம். அடுத்தது ஹார்ட் ஹெல்த். அதாவது இதில் இருக்கக்கூடிய அந்த பொட்டாசியம், மேக்னீசியம் ப்ரெஷர் அதிகமாக இருப்பவர்களுக்கு இது ஒரு அருமருந்தாகும். உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷரை கட்டுப்படுத்தி இதயத்தின் ஆரோக்கியம் மேம்படுகிறது. இதயத்திற்கு ஒரு மிக சிறந்த ஃப்ரூட் ஆகும். அதே போல தான் இதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உங்களுடைய என்று சொல்லக்கூடிய HDL லெவலில் அதிகரித்து LDL என்று சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை குறைப்பதற்கும் இந்த பழப்பழம் மிக உதவியாக இருக்கும். கலோரிஸையும் குறைத்து வெயிட் லாஸுக்கும் இந்த ஃப்ரூட்ஸ் உதவியாக இருக்கிறது. அதாவது இதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷருக்கு ஒரு சிறந்த பழமாகும். அதனால் லோ ப்ரெஷர் இருக்கிறவங்க அதிகமாக சாப்பிடாமல் உங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு குறைந்த அளவில் இந்த பழத்தை எடுத்துக்கலாம். அல்லது சிலருக்கு அலர்ஜி இருக்கும். அலர்ஜி அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா பழத்தை சாப்பிடாமல் இருப்பது நல்லதாகும்.
கிடைக்கக்கூடிய டைமில், அந்த சீசனில் கிடைக்கிற டைமில் இந்த பழத்தை வாங்கி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த பழத்தை வந்து சில இடத்துல, அதாவது நம்ம நாட்டில் இல்லை, சில மால்ஸில் வந்து இதை கேனில் வைப்பாங்க. ஃப்ரூட்ஸில் வந்து ஆல்ரெடி வந்து ஆர்டிஃபிஷியல் சுகர், ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறதுனால இந்த கேன்டு ஜாக் ஃப்ரூட்டை சாப்பிடாமல் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்றது மிக சிறந்ததாகும். எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கும் வந்து இந்த பழம் உதவுகிறது. அதே போல தான் உங்களுடைய ஐசைட்டு மற்றும் இந்த ரிங்கிள்ஸ், ஸ்கின்னுடைய ஆரோக்கியத்திற்கும் வந்து இந்த பழாப்பழம் வந்து ஒரு சிறந்த மருந்தாகும். ப்ரீபயோட்டிக், இதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரீபயோட்டிக்ங்கிறது வந்துட்டு நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய அந்த நல்ல பாக்டீரியாவை வளர்ப்பதற்கும் வந்துட்டு இந்த பழம் வந்து ஒரு சிறந்த முறையில் உதவும். இதை வந்து நீங்கள் எப்படிலாம் சாப்பிட்லான்னா பழமாக சாப்பிட்லாம், அல்லது வந்துட்டு நீங்கள் இந்த பழத்தை வந்து சிலர் வந்து வெஜிடபிள்ஸ் கூட குக்கிங் பண்ணியும் சாப்பிடுவாங்க, அல்லது இதை வந்து யோகட்டில் வந்து கலந்து சாப்பிடும்போது இந்த தயிரும் இந்த பழமும் வந்துட்டு ப்ரீபயோட்டிக் அதிகமாக இருப்பதால் உங்களுடைய குடலில் இருக்கக்கூடிய அந்த குட் பாக்டீரியா வளர்ப்பதற்கு இரண்டும் சிறந்த முறையில் உதவுகிறது. என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாக் ஃப்ரூட், இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த ஜாக் ஃப்ரூட்டை வாங்கி ரசித்து ருசித்து ரசித்து சுவைத்து உமிழ்நீரோடு கலந்து சாப்பிடுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் இது உங்களை சேர்ந்தவர்களுக்கும் பலன் தரும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் TK.